ஹலோ கேர்ள்ஸ், ஃபைட் ஃபார் யுவர் வே. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்துட்டு நான் என்னோடய ஹோம் டவுன்லேருந்து நான் ஜாப்க்கு போகிறேன் அப்படின்றது தான். ஸோ அ கேர்ள் ஃப்ரம் தமிழ்நாடு நான் வந்து ஹரியானாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய சேலரியில் வந்து நான் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ரிப் இது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ் எனக்கு இல்லை. ஸோ அதனால நான் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 10 days லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறேன். ஸோ போகிறப்ப நியர்ஸ் 10 days இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இப்போ போயிட்டு ரிட்டன் வரப்போ ஒரு சில மொமெண்ட்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணி ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட நியர்லி என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் சார்ஜஸ் எல்லாம் நம்மளோட மந்த் சேலரியவே ட்ரைன் பண்ணிவிடும். பட் இருந்தாலும் ஹாலிடேஸ் இல்லை, ஒன்லி 10 days தான் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் நம்மளால் வந்துட்டு ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால வந்துட்டு நான் ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் ஜாப் ஜாயின் பண்ணும்போது வந்து நான் ட்ரெயினில் தான் போனேன். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளால் அந்த டைம் அஃபோர்ட் பண்ண முடியல. பிகாஸ் அஸ் அன்எம்ப்ளாய்ட் அட் தட் டைம். ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 months வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நோ ஆப்ஷன் இல்லையா? அதனால வந்துட்டு ஃப்ளைட் சூஸ் பண்ணேன். ஸோ பெருசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக பஸ்ஸில் போயிட்டு இருந்த நமக்கு திடீர்னு ஃப்ளைட்டில் போனால் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே மாதிரி தான் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஹை கிளாஸான ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறப்ப கச்ச கச்ச கச்சன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நீட்டாக ஃபுல் செக்யூரிட்டியாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறப்ப நிறைய புதுசாக நம்மளே வந்துட்டு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேக் வந்துட்டு எங்கே செக் பண்ணணும், அதுக்கு எங்கே வந்துட்டு நம்ம எங்கே போட்டுட்டு திரும்ப அங்கே போய் எங்கே தேடி எடுக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் டெல்லியிலேருந்து அங்கே வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் அப்படின்னா, ஹிந்தியும் தெரியாது. அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலருக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு ஏதோ தப்பித்தரு மாதிரி அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்படி தட்டு மாதிரி வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறோம், அதனால் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நான் காலையில் கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 6 o'clock வந்துட்டு நான் என்னோடய ஒர்க் பிளேஸ்லேருந்து டெல்லி போக என்னோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் நான் எப்போ அங்கே ரீச் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இட் டுக் 7 hours எனக்கு அங்கே ரீச் ஆகிறதுக்கு டெல்லிக்கே. அதுக்கப்புறம் டெல்லியில் ஏர்போர்ட்டில் ஒரு 3-4 hours வெயிட்டிங். அதுக்கப்புறம் நைட்டு 10:30க்கு வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆனேன். அதை விட கொடுமை என்னன்னு கேளுங்க. எனக்கு இங்கே லீவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் என்னோடய அம்மா தம்பி வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஊரில் அங்கே யாருமே இல்லை. ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்து பேக்கை பேக் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தா வீட்டு கீ கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஒரே குஜால் தான். ஜாலியாக ரெடியாகவே அப்படி ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ரிப்பு போயிட்டு ரிட்டனும் வந்தாச்சு. வந்து இப்படியே 10 நாள் லீவில் 2 நாள் லீவு ஃப்ளைட்டில் போயுமே இப்படி காலி ஆயிடுச்சு. அப்படியே வேலை ஒன்றுமே பண்ணாமல் தண்டமாக ஒரு வாரம் வீட்டில் ஜாலியாக படுத்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் நமக்கு. முடிச்சுட்டு இங்கே வந்ததும் தான் வந்தேன். அப்படியே உடம்பு சரியில்லாமல் போய் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி லோ பிபின்ட்டாங்க. பார்த்தா என்னடா தலை கிருகிருன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. நானும் நமக்கு ஃபீவராக வந்துரும்னு பார்த்தா சுத்தம் ஃபீவர் இல்லைங்க. அது லோ பிபியில் தான் 3 நாளாக கிறக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்திருக்கேன். இது தெரியாமல் 3 நாளாக வேலைக்கு போகிறப்ப செவுத்தை பிடிச்சி தள்ளி போயிட்டு அங்கே போய் பார்த்தா, ஏம்மா உனக்கு லோ பிபிம்மா, உனக்கு இந்த வயசுலேயே லோ பிபி வருதுன்னு சொல்லி ட்ரிப்ஸை ஏற்றி விட்டாங்க. சரி, அங்கேயும் பிடிச்சி அட பாவீங்களா, இப்போ தான்டா செலவு வச்சுட்டு வந்தேன், மறுபடியும் செலவு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு விட்டாங்க. காசு தப்பிச்சுதுடா சாமி அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே 2 weeks வந்துட்டு பயங்கர ஒர்க் லோடுங்க அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்விம்மிங் கோச்சாக நான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் ரிலேட்டட் டு ஸ்விம்மிங் எனிதிங், உங்களுக்கு வந்து ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக
என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டேரெக்டாக என்னோடய மெயிலுக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட